ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் உள்ளத்தில் கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தையை உங்கள் நடுவில் வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவியில கலங்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு வேதத்தை தியானிக்க போகிறோம். என் ஆவி கலங்குவதற்கான காரணங்கள் என்ன? இயேசு 1-2 இடத்துல தன் ஆவியில கலங்கினார். ஒரு தடவை மரியாள் அழுகிறதை கண்டு லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கும் போது இயேசு தன் ஆவியில கலங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு தடவை கிரேக்கர்கள் அவரை காண வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த இடத்துல இயேசு தன் மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த இடத்திலையும் இயேசு ஆவியில கலங்கினார். அடுத்து தன்னை காட்டி கொடுக்கப்பட போகிற யூதாசை நினைத்து அவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறதை எண்ணி இந்த இடத்திலே இயேசு கலங்கினார். இந்த காலவேளையிலே ஒரு ஆவிக்குரிய குடும்பம் கலங்குவதற்கான காரணம் என்ன என்பதை வேதத்தின் ஆழங்களில் இருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன் என் வீடு கலங்குகிறது? ஏன் என் ஆவி கலங்குகிறது? ஏன் என் வாழ்க்கை கலங்குகிறது? பிரயாணப்படுகிற என் ஜீவியங்கள் பல நேரம் கலங்குவது ஏன்? இயேசுவுக்கே இந்த போராட்டம் வருமானால் பச்சை மரத்துக்கே இப்பாடுகள் என்றால் பட்ட மரம் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்வில் என் ஆவி கலங்குவதின் நோக்கம் என்ன? ஆவி பல நேரத்தில் கலங்கும் போது ஆமென் ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஜெபிக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. ஆவி கலங்கும் போது இருதயம் படபடக்கும், இருதயத்தில் நடுக்கம் உண்டாகும். என்னவோ நடக்க போகுது என்கிற பயம் நம்மளை சூழ்ந்து இருக்கும். இந்த அனுபவங்கள் ஏன் ஆவிக்குரியவன் வாழ்க்கையில வருகிறது? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் கலங்குகிறது? இந்த கால வேளையில வேதத்தின் ரகசியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கர்த்தர் நமக்கு கற்று தருவாராக. அவருடைய ஆவி கலங்க ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் இப்ப இயேசுவின் ஆவி கலங்க ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இங்க அவரோடு இருக்கிற ஒருவனுக்குள்ள பிசாசு தூண்டி கொண்டிருக்கிறான். அவரோடு இருக்கிற ஒருவனுக்குள்ள ஏதோ ஒரு சிந்தையை பிசாசு விதைத்து கொண்டே இருக்கிறான். இதை இயேசு அறிந்திருந்தார். அதே 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இயேசு கலங்க காரணம் சாத்தான் புகுந்ததனால. இயேசுவின் ஆவி கலங்க ஒரு முக்கியமான காரணம், இங்க சாத்தான் புகுந்தான். அவன் தூண்டினான். அதே போஜனத்துல அதே பந்தியில அப்பம் விட்ட ஒருவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த வீட்டுக்குள்ள சாத்தான் புகுந்து விடுகிறானோ, எந்த வீட்டுக்குள்ள சாத்தான் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ள கலக்கம் உண்டாகும். அந்த வீட்டுக்குள்ள கலக்கம் வரும். தூண்டினாலும் பிரச்சனை தான், புகுந்தாலும் பிரச்சனை தான். அவன் தூண்டின போதே இயேசுவின் இருதயம் கலங்கினது. அடுத்து வாசிக்கிறோம். அவர் துணிக்கை எடுத்து யூதாசின் கையில கொடுத்தான். அதை புசித்த உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இயேசு சொல்றார், என் ஆவி கலங்குகிறது. ஏன் கலங்குகிறது? சாத்தான் எங்க கிரியை செய்கிறார். யோசித்து பாருங்க. அவரே ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், பிரசன்னத்தின் நிறைவுல வாழ்கிறவர், அபிஷேகத்தின் நிறைவுல வாழ்கிறவர். சத்துரு அவரை கண்டு நடுங்குகிறார். ஆனால் அவர் இருந்த வீட்டுக்குள்ள, அவரோடு இருந்த 12 பேருக்குள்ள
ஒருவனுக்குள்ள பிசாசு புகுந்த போது இயேசுவின் ஆவி கலங்கினது. நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த வீட்டுக்குள்ள பிசாசு புகுந்து விடுகிறானோ, யாருக்குள்ள பிசாசு கிரியை செய்ய அவன் இடம் கொடுக்கிறார்களோ, அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள நிச்சயமாய் ஒரு கலக்கம் உண்டாகும். இந்த கால வேளையில நாம் ஜெயிக்க வேண்டிய ஒண்ணு, என் வீட்டுக்குள்ள பிசாசு புகுந்து விடாதபடி ஆண்டவர்ட்ட உதவி கேட்கணும். என் வீட்டை கர்த்தர் வேலி அடைக்கணும், என் பிள்ளைகளை வேலி அடைக்கணும், என்னுடைய வாழ்க்கையை வேலி அடைக்கணும். யாராவது ஒருவர் போதும். அது பிள்ளையா இருக்கலாம், அது கணவனா இருக்கலாம், அது மனைவியா இருக்கலாம். யாராவது ஒருவர் போதும் பிசாசு உள்ளே வருவதற்கு. அந்த ஒருவனுக்குள்ள பிசாசு புகுந்து உள்ள வருமானால் அவனுடைய வாழ்க்கையவே தாறுமாறாக்கும், அவனுடைய வாழ்க்கையவே நிர்மூலமாக்கும். ஏன்னா பிசாசு புகுந்த இடத்துல அந்த வீட்டை நாசமாக்கி விடும். அதான் இயேசு கலங்கினார். ஒருத்தனுக்குள்ள பிசாசு புகுந்தார், இன்னொருத்தனை பார்த்து இயேசு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 22:31. கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்கிறார் இயேசு. ஒருத்தனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான், இன்னொருத்தனை புடமிடுவதற்கு, கோதுமையை புடமிடுவது போல புடமிடுவதற்கு இயேசு தபை பெர்மிஷன் கேட்கிறான். பேதுருவை தாரும், யோவானை தாரும், இந்த மத்தேயுவை தாரும், லேவியை தாருன்னு ஒவ்வொருத்தன் பேரை சொல்லி சாத்தான் பெர்மிஷன் கேட்கிறான். இயேசு என்ன சொல்ற தெரியுமா? 32ஆம் வசனம். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். சாத்தான் என்ற பெர்மிஷன் கேட்டிருக்கிறான். ஒருத்தனுக்குள்ள புகுந்துட்டான், அவனை தூண்டிட்டே இருந்தான். ஆனா இன்னொருத்தன் பேதுருவை பார்த்து பிசாசு என்ன கேட்டிருக்கிறான்? இந்த பேதுரு எனக்கு தாரும், நான் கொஞ்சம் சொல்லகளை போட்டு புடைக்கணும், இவன் வாழ்க்கையை புடைக்க போறேன், இவனை நான் புடமிட போறேன். இயேசு சொல்றாரு, இப்போ அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் ஜோமன் இருக்கிறேன். ஆனால் சேவல் கூவும் முன்னு நீ 3 தடவை என்ன செய்வ? மறுதலிப்ப. அப்ப தன்னோடு இருக்கிறவர்கள் பிசாசின் கையில சிக்குவதை இயேசு கண்டபோது ஆவியில கலங்கினார். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். என் வீட்டுக்குள்ள சத்துருவின் நடமாட்டம் வரும்போது, ஏதோ ஒரு இடத்துல சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரியவனுடைய இருதயம் கலங்க ஆரம்பிக்கும். நம்ம சொல்லுவோம் அல்லவா, என்னவோ தெரியல இருதயம் கலங்குது, என்னவோ தெரியல உள்ளத்துல ஒரு படபடப்பு இருக்குது, ஜோமன்னா சமாதானம் இல்லை, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த சிம்டம்ஸ்? ஏதோ ஒரு இடத்துல சத்துரு பிரவேசித்திருக்கிறான், ஏதோ ஒரு பகுதியில் சத்துரு உட்பிரவேசிக்கிறதுனால தான் இருதயம் கலங்குகிறது. ஆனா இயேசு ஜெபித்தார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னா. சத்துரு 1000 திட்டங்களை வைத்தாலும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம்மை வேலி அடைக்க பரலோகத்தின் ஆண்டவர் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நிற்கிறவனை வேலி அடைக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே சத்துரு பிரவேசித்த எல்லைகளுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை தந்து ஆண்டவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவாராக. சத்துரு புகுந்து விட்டதனால இயேசு ஆவியில கலங்கினார். நான் ஒரு 3 வார்த்தையை சொல்லுகிறேன். எப்பெல்லாம் சத்துரு புகுந்து விடுவான், யாருடைய வாழ்க்கையில சத்துரு புகுந்து விடுவான், 3 தலைப்புல 3 வார்த்தையை சொல்றேன். ஒரு 3 வசனங்களை காட்டி தருகிறேன். நம்பர் 1, மனம் திரும்ப கால தாமதம் செய்கிறவன் வாழ்வில் சாத்தான் புகுந்து விடுவான். மனம் திரும்ப கால தாமதம் செய்கிறவன் வாழ்வில் சாத்தான் புகுந்து விடுவான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட
25 வருஷமா இந்த ஒரு மனுஷனுக்காய் கர்த்தர் காத்திருந்தார். 25 வருஷமாய் இவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த 2வது வருஷத்திலே கர்த்தர் சொல்லிட்டார், உன் ராஜ்யபாரத்தை எடுத்து உன்னை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உன் தோழனுக்கு அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு 8 வருஷம் கழிச்சு தாவீது பிறந்தான். தாவீதின் 17வது வயது வரும்போதுதான் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் திட்டம் பண்ணினார். அப்ப தாவீதுடைய 17 வயசுங்கும் போது கிட்டத்தட்ட இவர் ராஜ்யபாரம் பண்ணி 25 வருஷம் 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம் ஆச்சு ராஜ்யபாரம் பண்ணி. அப்போ ஆண்டவர் ஒரு 25 வருஷமா இவன் மனம் திரும்புவான் மனம் திரும்புவான் மனம் திரும்புவான்னு 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்னார். 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. சாமுவேல் அதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 25 வருஷமா இவன் மனம் திரும்புவான்னு கர்த்தர் காத்திருந்தார். ஆனா இவன் மனம் திரும்பல. அதுக்குள்ள ஆண்டவர் இன்னொருத்தனை உருவாக்கி அவன் மேல தான் அபிஷேகத்தை வைத்தார். 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது? அப்ப 25 வருஷமா இப்படி சொல்லுவோமே, 27 வருஷமா ஆட்சிக்கு வந்து 27 வருஷமா கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு நீங்கல? பேசுங்க, யாரை விட்டு நீங்கல? சவுலை விட்டு நீங்கல. ஏன்? தாவீதை அபிஷேகம் பண்ற அந்த நிமிஷம் வரையிலும் சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி என்ன செய்யல? நீங்கல. அபிஷேகம் அவன் தலை மேல தான் இருந்துச்சு. அவன் தீர்க்கதரிசன ஆவி அவன் தலை மேல தான் இருந்துச்சு. மகிமை அவன் தலை மேல தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் இவன் இனி மனம் திரும்ப மாட்டான், இனி இவனை வச்சு பிரயோஜனம் இல்ல, அடுத்த ஒருவனை செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லி இன்னொருத்த மேல தன் ஆவியை வைத்தாரோ, அன்னைக்கு இவன்கிட்ட இருந்த ஆவி எழும்பி சாமே தாவீதின் மேல் அமர்ந்தது. வசனம் சொல்லுகிறது, தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு. அப்ப எங்க கலக்கம் வருது பாருங்க. யார் வீட்டுக்குள்ள கலக்கம் வரும் தெரியுமா? மனம் திரும்ப கால தாமதம் செய்கிறவன் வாழ்வு எங்க இருக்குதோ, நம்ம எங்கெல்லாம் மனம் திரும்ப கால தாமதம் செய்கிறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பா எது வாசம் பண்ணும்? கலக்கம் வாசம் பண்ணும். மனம் திரும்ப கால தாமதம் பண்ணக்கூடாது. தேவன் உணர்த்தும் போது, தேவன் நம்மளோடு பேசும்போது, தேவனோடு ஒப்புரவாவதற்கு கால தாமதம் செய்யக்கூடாது. இளைய குமாரனுக்கு புத்தி வந்தது. புத்தி வந்த உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன் தகப்பன் வீட்டுக்கு போக பிரயாசப்பட்டான். என்னைக்கு புத்தி வந்ததோ, புத்தி வந்த உடனே எங்க போனான்? தகப்பன் வீட்டுக்கு. கால தாமதம் பண்ணல. அப்ப மனம் திரும்ப விரும்புகிறவன் என்ன தாமதம் பண்ணக்கூடாது? சொல்லுங்க, எது பண்ணக்கூடாது? லோத்து காலதாமதம் பண்ணினான். ஆமென். தேவதூதன் சொன்னான், மலைக்கு ஓடிப்போ, அங்க போனா தப்பிக்கொள்ளுவனு. ஆனவே ராத்திரி முழுக்க காலதாமதம் பண்ணினான். காலையில கூப்பிட்டு தூதன் சொல்றான், திரும்பி பார்க்காம போனு. ஆனா அவனால போக முடியல. எவனெல்லாம் கால தாமதம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஓட்டம் தடுமாறும். அவர்களால ஓட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், பெரியவர்கள் புரிந்து கொள்ளணும். மனம் திரும்புவதற்கு, தேவனோடு ஐக்கியமாவதற்கு ஒரு நாளும் கால தாமதம் பண்ணவே கூடாது. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரா? வேண்டான்னு சொன்ன இடத்திலேயே விட்டு விடணும். ஆண்டவர் வெறுக்கிறாரா? அவர் வெறுக்கும் போதே விட்டு விட வேண்டும். அவர் நம்மளை தேவனோடு ஒப்புரவாகும்படி அழைக்கிறாரா? அழைக்கும் போதே விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் மலைக்கு போன்னு சொல்லும் போது கால தாமதம் செய்வோமானால் நம்மளால மலைக்கு ஓட முடியாது, மலையில ஏறி நிற்க முடியாது, ஆராதிக்க முடியாது, கர்த்தரோடு இணைய முடியாது. கால தாமதம் செய்கிறவனுடைய கால்கள் துரிதமாய் செயல்படாது, அது மெதுவாய் செயல்படும். இந்த கால வேளையில கால தாமதங்கள் நம்மளை விட்டு மாறணுங்க. கால தாமதம் இருக்கவே கூடாது. ஏன்னா ஆவியில இயேசு கலங்க காரணம் 3 வருஷமாய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், 3 வருஷமாய் ஊழியம் செய்து இருக்கிறார். ஆனா யூதாசுக்குள்ள ஒரு மாற்றம் வரல. யூதாசு
யூதாசுக்குள்ள ஒரு மாற்றம் வரல. அவன் கள்ளனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 3.5 வருஷம் இயேசு ஊழியம் செய்தாலும் ஒரு இடத்துல கூட மனம் திரும்ப யூதாஸ் தன்னை அர்ப்பணிக்கவே இல்லை. இயேசுவோடு ஐக்கியமாக அர்ப்பணிக்கவே இல்லை. ஒன்னு தெரியுமா, நான் ஒன்னு சொல்றது புரிந்து கொள்ளுங்க. யார் தெரியுமா ஆவிக்குரியவன்? தன்னை விட ஒருத்தன் ஆவியில வளரும்போது ஏன் என்னாலேயும் அவனை போல மாற முடியாது, ஏன் என்னாலேயும் அவனை போல ஜெபிக்க முடியாது என்று எண்ணுகிறவன் ஆவியில வளருவான், ஆவியில முன்ன ஓடுவான். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவே சொன்னார், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று. எப்பவுமே வளருகிறவர்களை பார்க்கணும், ஆவியில எழும்புகிறவனை பார்க்கணும். நானும் அது போல மாறணும்னு வாஞ்சிக்கணும், நானும் அது போல எழும்பணும்னு வாஞ்சிக்கணும், நானும் அது போல பிரகாசிக்கணும்னு வாஞ்சிக்கணும். யூதாசுக்கு வாஞ்சை இல்லை. ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவான்னு கூப்பிடும்போ மற்ற 9 பேர் சும்மா தானே இருந்தாங்க. ஏன் அந்த 9 பேர்ல யூதாசுக்கு அந்த வாஞ்சையே இல்லை? அந்த 3ல ஒருத்தனாய் நான் ஏன் மாறக்கூடாது? 3 ஏன் 4ஆய் மாறக்கூடாது? என்னை ஏன் ஆண்டவர் அழைக்க கூடாது? என்னோடு ஏன் ஆண்டவர் பேசக்கூடாது? அவன் இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தையே வரல. அவன் தாமதம் பண்ணிட்டே இருந்தான். இயேசு பிரசங்கம் பண்ணார், இயேசு ஊழியம் செய்தார், பல இடத்துல போதித்தார், பல இடத்துல வசனங்களை சொல்லி காட்டினார். கால தாமதங்கள் சாத்தான் அவனுக்குள்ள பிரவேசித்தா. கரம் உயர்த்தி ஜோமனுங்க. மனம் திரும்புறதுல நான் கால தாமதம் பண்ணிடவே கூடாதுப்பா. ஆண்டோட ஒரு வார்த்தை சொல்லுங்க, மனம் திரும்புறதுல கால தாமதம் பண்ணக்கூடாது. நான் மனம் திரும்புறதுல மட்டும் கால தாமதம் பண்ணக்கூடாது. ஆண்டவரோடு ஐக்கியமாகிற காரியத்தில் மட்டும் கால தாமதம் பண்ணவே கூடாது. ஒரு வார்த்தை ஜோமனுங்க, கர்த்தரோடு ஐக்கியமாகிற விஷயத்துல மட்டும் நான் கால தாமதம் பண்ணிடவே கூடாது. ஏன்னா சாத்தான் பிரவேசிக்க அதுதான் வழி, அதுதான் வழி. சாத்தான் கிரியை செய்ய அதுதான் வழி. எங்க மனம் திரும்புதல் இல்லையோ அங்க சாத்தான் கிரியை செய்வான். கர உயர்த்தி ஜோமனுங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழி அருகே ஆனவர்கள். அப்போ மனம் திரும்ப மனமில்லாதவனை பார்த்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? வசனம் விதைக்கப்பட்ட உடனே யார் வந்துருவா? யார் வந்துருவா? சில நேரம் எனக்கு என்ன பிரசங்கம் கேட்டோம் ஒரு 5 நிமிஷம் யோசிப்போம் தெரியுமா? அப்படின்னா நம்ம இருதயத்தில் இருக்கிற வசனத்தை யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காவ, எடுத்துட்டே இருக்காவ. கேட்ட வசனங்கள் நான் சொல்றேன், நான் பேசுற 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் நான் பேசுன எல்லாம் உங்க மைண்ட்ல இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களோடு பேசின வார்த்தையாவது உங்கள் இருதயத்துக்குள்ள ஆழமா என்ன செய்யணும்? பதியணும். நான் பேசுற எல்லாம் உங்களுக்கு வராது, எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா உங்களுக்குன்னு வர்ற வசனத்தை இருதயத்துக்குள்ள தற்காத்து கொள்ளணும், இருதயத்துக்குள்ள பாதுகாக்கணும். இங்க வாசிக்கிறோம், அவர் வசனத்தை விதைத்தார். எல்லாருக்கும் விதைக்கிறது போல விதைச்சார். ஆனா வழி அருகே விதைக்கப்பட்ட போது யார் காத்திருந்தா தெரியுமா? சாத்தான் காத்திருந்தான். ஏன் தெரியுமா? இவன் மனம் திரும்ப மனமில்லாதவன், மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவன், வழியிலேயே வாழ விரும்புகிறவன், தேவனோடு நெருங்க மன இல்லை, நல்ல நிலைமாய் மாற மன இல்லை. இவன் வழியிலே இருக்கிறவன். லூக்கா சுவிசேஷத்துல, ஆமே லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 8:5. ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது, வழி அருகே விழுந்தது, மிதி உண்டது. சொல்லுங்க, வழி அருகே விழுந்தது என்ன உண்டதா? மிதிக்கப்பட்டுச்சான். ஏன்னா இது வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. யோசித்து பாருங்க, ஒரு விதை விதைக்கிறோம், அதை ஒருத்தர் மிதிச்சிட்டாரு அப்படின்னா விதை என்ன செஞ்சிரும்? உடைஞ்சிரும், அல்லது விதை சேதமாகும். சேதமான விதை திரும்ப என்ன செய்யாது? வளராது. அப்போ நான் மனம் திரும்ப மனம் இல்லைன்னா எனக்குள்ள விதைக்கப்படுற விதையை சாத்தா என்ன செஞ்சுட்டே இருப்பான்? மிதிச்சுட்டே இருப்பான். அது மிதிக்க மிதிக்க மிதிக்க
அது செயலற்றதாய் மாறும். அப்ப யூதாசுக்கும் ஆண்டவர் சொல்லி இருப்பார். 12 பேரை உட்கார வச்சு நிறைய பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், ஏன் அவனுக்குள்ள கிரியை செய்யலனா, விதைக்கப்பட பிசாசு மிதிச்சுட்டே இருக்கிறான். அதனாலதான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் இருதயத்துக்குள்ள போகவே இல்லை. நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். வசனங்கள் சத்துருவால் மிதிக்கப்படக்கூடாது. நம்ம இருதயம் எப்படிமா இருக்கணும்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் கேட்கிற ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, என்ன மாத்திக்கிற ஆண்டவரே, இந்த சிந்தை இருந்தால் மட்டும்தான் விதைக்கப்பட்ட விதைகள் நமக்குள்ளே 30, 60, 100 கிரியை செய்யும். திறக்கப்பட்ட இருதயமாய், மனம் திரும்புவதற்கு ஆயத்தமான இருதயமாய். ராஜாக்கள், சில ராஜாக்கள் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் வந்து நீ செய்கிறது சரியில்லை என்று சொன்ன போது தீர்க்கதரிசிகளை கல்லறிந்து கொன்ற ராஜாக்கள் வேதத்தில் உண்டு. ஆனால் தாவீது தனக்கு முன்ன நாத்தான் வந்து நின்று நீயே அந்த மனுஷன் என்று பத்சேபாளின் காரியத்தை வெளிப்படுத்தின போது தேவனுக்கு முன்பாக விழுந்து மனங்கசந்து அழுந்து ஆண்டவரோடு ஒப்புரவானா. ஏன் தெரியுமா? தாவீது ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டார். தாவீது மனம் திரும்புவதில் முன்ன நின்னா. யாராவது ஒருத்தர் போய் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டா அங்கேயே மனம் திரும்புவான். அதாங்க தாவீது. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு சாட்சியை சபையில் சொன்னேன். அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஆமே, நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஒரு போதகர் சொன்ன சாட்சியை கேள்விப்பட்டேன். மனம் திரும்புறதுல எவ்வளோ உண்மையாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். ஆமே, ஒரு போதகர் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த ஒரு ஊழியருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்காக அவர் போயிருந்தார். டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக அப்படி போயிருந்த போது அந்த கூட்டம் ஆரம்பித்தது. கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 6 வயசு பிள்ளை அபிஷேகத்தில் நிரம்பி 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 முன்ன வந்துச்சோ. அதை நிரம்பி வர்றதை பார்த்தோன்னே கொண்டு போய் பின்னாடி அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண போன போதகர் பார்த்துட்டு இருந்தவர் இறங்கி போய் நீ எதுக்கு முன்ன வர, என்ன வேணும் அப்படின்னாரா. அவருக்கு புரிந்தது இந்த பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு. என்ன வேணும்னு கேட்டப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் அந்த ஆப்பிரிக்காக்கார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், அவர்கிட்ட சொல்லும்படி கர்த்தரனை ஏவுகிறார்னு சொன்னப்போ இந்த ஊழியக்கார் சொன்னாரா, நான் போய் சொல்றேன் அப்படின்னு. இல்லை, நான் தான் சொல்லுவேன்னு சொல்லி அந்த பிள்ளை அடம் பிடித்ததுனால அந்த ஆப்பிரிக்காக்கார்ட்ட கொண்டு போய் அந்த மனுஷன் விட்டாராம். விட்ட உடனே இந்த ஆப்பிரிக்காக்கார்ட்ட போய் சொன்னாரா, அந்த பிள்ளை ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணுமா, கர்த்தர் சொல்றாரான்னு சொன்ன உடனே சேர்ல இருந்த மனுஷன் முழங்கால் போட்டு நின்னாராம். முழங்கால் போட்டாலும் அந்த பிள்ளையுடைய வாய் அவர் காதுக்கு எட்டலை. அவ்வளோ வளர்த்தியா இருக்கிற. திரும்ப நல்லா குனிந்து என்ன சொல்லு அப்படின்னு உடனே அந்த பிள்ளை ஆவில் நிரம்பி சொல்லிச்சான், நீ ஒரு செயின் ஸ்மோக்கர், நீ சரியில்லாதவன், உன் வாழ்க்கை சரியில்லை, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், இன்னைக்கு மனம் திரும்பு என்று சொல்லி அந்த ஸ்டேஜில் போய் அந்த ஊழியக்காரரை பார்த்து காதலை சொல்லிச்சான். சொன்ன உடனே அதை பிரசங்கம் பண்றது சொல்றாரு டிரான்ஸ்லேஷன் பண்றவர், நம்மளா இருந்தா அந்த பிள்ளையை அப்படியே வெளியே கொண்டு போயிருப்போம், நம்ம இமேஜை கெடுக்க மாட்டோம். ஆனா அந்த மனுஷன் கேட்ட உடனே ஃபுல் பீட்லயே முகங்குப்பர விழுந்து தேம்பி அழுதாராம். பயங்கரமா அழுதாராம். அங்க ஆராதனை நடக்குது, ஜெபம் நடக்குது, அடுத்த பிரசங்கம் இவர் தான் பண்ணணும். ஆனா இவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த பிள்ளை சொல்லுது, நீ ஒரு செயின் ஸ்மோக்கர், நீ உபச்சாரக்காரன், பாவத்துல வாழ்ற, உன் பாவத்தை விட்டு வெளிவர முடியல, போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறன்னு அது எச்சரிச்சுட்டு போகுது. அந்த பிள்ளை அழுது ஜோம் பண்ணிட்டு பிரசங்க நேரம் வந்தது. மைக்க பிடிச்ச உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ண போன நினைச்சார், அன்னைக்கு அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. என்ன அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு அவர் ஆரம்பித்த உடனே சொன்னாரா, நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறேன், ஆனால் சில ரகசிய பாவங்கள் என்னால் விட முடியல, ரகசியமாய் சில அந்தரங்க பாவங்கள் என்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை நீர் விடுதலையாக்குவது உண்மையானால் அடையாளத்தோடு என்னை விடுதலையாக்கணும், இன்னைக்கே நீர் என்னை விடுதலையாக்கணும், எனக்கு ஒரு மாற்றம் வரணும், பிரசங்கிக்கிற வார்த்தை எனக்குள்ள மாற்றத்தை தரணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். ஆண்டவர் சின்ன பிள்ளைக்குள்ள பேசி என்கிட்ட வந்து சொல்லி என்னை ரட்சித்தார், என்னை விடுதலையாக்கினார். நான் முகங்குப்புற விழுந்து அழுதேன். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல வந்துச்சு, இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன்னு அந்த சபை நடுவே சொன்னாராம். அவர் சொல்றாரு, இந்த மனப்பக்குவம் நம்மள ஒருவருக்கும் வர
வராது என்று அந்த தேவ மனுஷன் சொன்னார். என்னை அசைத்த ஒரு சாட்சி. யோசித்து பாருங்க, பப்ளிக்ல முகங்குப்புற விழுந்து தன்னை ஆண்டவர் உணர்த்தும் போது, தன்னை ஆண்டவர் சொல்லும் போது, நீ சரியில்லை, நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லும் போது, சொன்ன இடத்துலயே முகங்குப்புற விழுந்து, இயேசுவே என்ன மன்னியும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலன் தாரு, நான் மனம் திரும்புறேன், இந்த காரியத்தை விட்டு வெளியே வார, இப்படி சொல்லி ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையை நாம் மாறுவோமானால் நம்முடைய ஆவியை கர்த்தர் கலங்க விட மாட்டார், சத்துரு பிரவேசிக்க விட மாட்டார், சாத்தான் கிரியை செய்ய விட மாட்டார். நான் திரும்ப சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புவதற்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய வீடு கலங்கவே கலங்காது. நம்முடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். தாவீதுடைய ஆட்சி காலத்துல தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளை குறித்து, தாவீதோடு இருந்த பயங்கரமான வீரர்களை குறித்து பைபிள் சொல்லுது. அவனோடு இருந்த படை வீரர்கள்லாம் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள். நீங்க வாஸ்து பாருங்க, நீங்க வாஸ்து பாருங்க, அந்த 23ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவன் எழும்பி கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை என்ன செய்தார், கட்டளையிட்டார். இப்படி ஒன்னு ஒன்னா வாசித்தா இவன் கூட இருந்த படை வீரர்கள் அவ்வளவு பயங்கரமானவர்கள். தாவீதோடு இருந்த ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. அதுல 13, 14, 15 பாருங்க, தாவீதுக்கு தண்ணி தாக வந்துருச்சு. அவன் சொல்றான், பெலிஸ்தியர்கள் சுத்தி இருக்கிற அந்த பாளையத்துக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல போய் எவன் தண்ணி கொண்டு வரானோ அதைத்தான் குடிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதனால இருந்த பிரதானிகள் ஒரு 3 பேர் போய் அந்த பெலிஸ்தியருடைய எல்லைகளுக்குள்ள பிரவேசித்து அவங்களுக்கு நடுவுல இருக்கிற கிணத்துல போய் தண்ணியை கோரிட்டு வர்ற அளவுக்கு தரமசாலிகள். அப்போனா சாதாரண ஆட்கள் அல்ல, கூட இருந்த ஆட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தரமசாலிகள், அந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள். இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சரித்திரங்கள்ல திரும்பி பாருங்க, அவங்களுடைய தந்திரங்கள்லாம் பயங்கரமா இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் பயங்கரமா இருக்குது. ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டுக்குள்ளேயே உளவாளிகளை அவங்களுக்கே தெரியாமல் என்ன செய்யறானா வைத்து அழிக்கிற அளவுக்கு தரமசாலிகள். அது இன்னைக்கு இல்ல, தாவீது நாட்கள்ல இருந்தே இது என்ன செஞ்சிட்டு இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்குது. அவ்வளவு தரமசாலிகள். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். நாலாகமத்தில் வாசிக்கிறோம், சாத்தான் ஏவினான். இப்போ தனக்கு பின் இருக்கிற படைகளை பார்த்தான், தன் பலத்தை பார்த்தான். சாத்தான் ஏவிட்டான், எண்ணிப்பார் எவ்வளவு இருக்கிறாங்க எண்ணிப்பார், உன் பலத்தை எண்ணிப்பார், யூதாவை லக்கம்பார், ஜாதிகளை லக்கம்பார், இஸ்ரவேலை லக்கம்பார், போ எண்ணிப்பார். இந்த வார்த்தை எல்லாருக்குமே விகற்பமாய் இருந்தது. நாளாகமம் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோவாப் நூறத்தனையாய் அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது, இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக நடக்க வேண்டியது. ஏன்னா தொகையிடணும்னா கர்த்தருடைய பெர்மிஷன் வேணும், கர்த்தர் சொல்லணும். இப்ப ஜனங்களை தொகையிடுன்னு யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லாம தொகையிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தை 2 தடவை மோசே தொகையிட்டார். எகிப்திலிருந்து புறப்பட்ட புதுசுல ஒரு தடவை தொகையிட்டார். அடுத்து கானானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக தொகையிட்டார். இந்த 2மே கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்தார், ஆண்டவர் அனுமதி கொடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, கோத்திரத்துக்கு எத்தனை யுத்த வீரர்கள் அப்படின்னு கணக்கிட்டாங்க. ஆனா இப்ப கர்த்தர் அனுமதி கொடுக்கல. யார் ஏவி விட்டுருக்கு சொல்லுங்க, யாரு ஏவி விட்டது? பிசாசு. உன் பலத்தை பார், உன் ஜனத்தை எண்ணி பார், நீ யார் தெரியுமா, உன் பலன் என்ன தெரியுமா பார், ஏவி விட்டுச்சு. இவன் தன் பலத்தை என்னவென்று ஆராய்ந்து பார்க்க விரும்பினான், தன் திறமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விரும்பினான். யோவாபு சொல்றான், ஐயா வேண்டாம், இது நிமித்தம் பெரிய கோபம் வரும், இது நிமித்தம் பிரச்சனை வரும், நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டாம், நிச்சயமாய் கர்த்தர் 100ஆய் 1000ஆய் பெருக பண்ணுவார், எண்ணி பார்க்க வேண்டாம்னு சொன்னாலும் தாவீது கேட்கல. என்ன
எண்ண போனவர்களும் சரியா எண்ணாமல் அறகுறையா எண்ணினார்கள். இது கர்த்தருடைய பார்வையில விசனமாய் மாறினது. சாத்தான் உள்ள வந்ததனால இப்போ தேசம் கலங்க ஆரம்பித்தது. 12ஆம் வசனத்தை பாருங்க. 21:12 3 வருஷத்து பஞ்சமோ, பட்டயம் உன்னை பின்தொடர, முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இதுல எந்த ஆன்சரையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. இவன் என்ன சொல்லிட்டான்? கர்த்தர் சொல்றாரு, இங்க பார் 3 ஆப்ஷன் வைக்கிற. 1 3 வருஷம் பஞ்சம், அல்லது 3 மாசம் சத்துருக்களுக்கு முன்ன நீ தோத்து போகணும், அல்லது 3 நாள் என் தூதனை அனுப்புவேன், உன் தேசத்தை சங்காரம் பண்ணுவான். இதுல எதுக்கு சம்மதிக்கிறேன்னு கேட்கிறார். இந்த 3க்கு உன்னால சம்மதிக்க முடியாது. இந்த 3ல எதை தொட்டாலும் தாவீதுடைய ராஜ்ய பாரம் அப்படியே தரமட்டமா என்ன செய்யும்? மாறும். தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? 13ஆம் வசனத்தில், அப்பொழுது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே. நான் என்ன சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம பலத்தை சார்ந்து கொள்வோமானால் யார் உள்ள வருவா? பிசாசு கண்டிப்பா என்ன செய்யும்? ஏன் என் வீட்டுக்குள்ள கலக்கம் தெரியுமா? எப்ப என் பலத்தை சார்ந்து கொள்றேனோ, என் திறமை, நான் சம்பாதிக்கிறேன், என் பலன், என் ஞானம், என்னாலதான், நான் இல்லைனா இல்லை, நான் தான் எல்லாம் என்று எப்ப நம்மை உயர்த்தி நம்முடைய பலத்தை எண்ணி பார்க்கிறோமோ அன்னைக்கு யார் உள்ள வந்துருவா? சாத்தான் உள்ள வருவான். அப்போ ஒரு வீடு கலங்காது இருக்க வேண்டுமானால் எப்பவுமே ஒரு ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, என்னால ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் உம்மால் வந்தது என்கிற ஜெபம் எப்போதுமே நமக்கு இருக்கணும். என் பலத்தை பார், என் திறமையை பார், எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். நமக்கு 1000 பேரை தெரியலாம், ஆனா எத்தனை பேரை தெரிந்தாலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒண்ணு, ஆண்டவர் மாத்திரமே. ஒருவேளை நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. அவங்ககிட்ட போனா நமக்கு உதவி கிடைக்கும், தப்பு இல்லை. ஆனா அதற்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டியது தேவனுக்கு முன்பாக. ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யணும், எனக்கு நீர் உதவி பண்ணணும், இந்த காரியங்களை நீர் அனுகூலமாக்கணும். என் படை வீரர்கள் எனக்கு பெருசா இருக்கலாம். தாவீதுடைய படை வீரர்கள் பெரியவர்கள், பராக்கிரமசாலிகள். ஆனா சாத்தான் ஏவுது பாருங்க, எண்ணிப்பார். நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி உள்ளவன் தெரியுமா? உன்னுடைய படைபலம் என்ன தெரியுமா? எண்ணிப்பார். அப்பதான் உன் திறமை என்னன்னு தெரியும், அப்பதான் உன் பலன் என்னன்னு தெரியும். உன்னை புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்திலுமே நம்ம பலத்தை வெளிப்படுத்த நினைக்க கூடாது, நம்ம திறமையை வெளிப்படுத்த நினைக்க கூடாது, நம்ம பேர் வெளியே வர நினைக்க கூடாது, நம்முடைய அந்தஸ்து வெளியே வர நினைக்க கூடாது. எப்போதுமே நாம் மறைந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்துவின் நலனுக்குள்ள. அல்லேலூயா. நான் இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்லி பாருங்க, நீங்க இல்லாமலே காரியத்தை கர்த்தர் நடத்துவார். நான் இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லி பாருங்க, உங்களை தூக்கிட்டு கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் முடிப்பார். நான் தான் செஞ்சாகணும்னு சொல்லி பாருங்க, நீங்க இல்லாமல் இந்த காரியம் ஜெயமா என்ன செய்யும்? நடக்கும். எங்க தெரியுமா? எந்த இடத்துலயுமே நான் இல்லைன்னா உன்னால முடியுமா அப்படின்னு ஒருவன் சொல்வான், ஆனால் அவன் இல்லாமலேயே காரியத்தை நடத்துவது கர்த்தருடைய செயலாகும். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பெருமை. நான் தான் சாதிச்சு கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு பேசி கொடுத்தேன், நான் இல்லைன்னா இன்னைக்கு நடந்திருக்குமா, நான் இல்லைன்னா இதெல்லாம் வாய்க்குமா, என்னால தான் நடந்தது, இப்படி எண்ணிட்டே இருக்கிறோம் பாருங்க. இதனால தான் சாத்தான் நம்முடைய வீட்டுக்குள்ள கலக்கத்தை உருவாக்கிட்டே இருக்கிறான். எண்ணுவதை நிறுத்துங்கள். என் பலத்தால் அல்ல, எனக்கு உதவி செய்தது எல்லாம் கர்த்தரால் வந்தவைகள். ஆண்டவர் எனக்கு அனுகூலம் செய்தார். எப்பவுமே சொல்லணும், நல்ல வேளை அந்த மனுஷன் வந்தாயா, அவர் வந்ததுனால தப்பிச்சேன், இது தப்பு. நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு அனுகூலம் செய்தார், அந்த மனிதனை அனுப்பி எனக்கு உதவி செய்தார். அதுதாங்க கிருபை, அதுதான் தாழ்மை. ஆமே, இந்த மனுஷனால இவரால அல்ல. அப்படி நீங்க சொன்னா மனுஷனை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும், மனுஷ பலத்துல நிக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு அந்த மனுஷன் உதவி செய்யலன்னா உங்களுக்கு வருத்தம் வரும். எப்பவுமே எந்த மனுஷனையும் எவரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது, சார்ந்து கொள்வது கிறிஸ்துவை மாத்திரமே.
அல்லேலூயா. நான் சார்ந்து கொள்வது தேவனை மாத்திரமே. எப்பவுமே நமக்கு உதவி செய்கிறவர்களை சார்ந்து கொள்ளக்கூடாது, அவர்களுடைய பலன் என்று எண்ணக்கூடாது. சிலரை சொல்லுவோம் தெரியுமா, அவங்க தான் என் ரைட் ஹேண்டு, என் வலது கை அவங்க தான், அவங்க இல்லைன்னா அந்த வீடு இல்லை. நான் சொல்றேன், யார் சொன்னது இந்த ஆள் இல்லைன்னா என் வீடு இல்லைன்னு உங்களை சொல்றதுக்கு இந்த சிந்தையை பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களை நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எது இருந்தாலும் இல்லட்டாலும் உங்களை ஜெயமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். எப்பவுமே பலத்தை எண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் சார்ந்து கொள்ள வேண்டியது கிருபையை மாத்திரமே. தாவீது தன் பலத்தை எண்ணும்படி சாத்தானால் ஏவப்பட்டான். ஆண்டவர் ஆமென் சங்கார தூதனை அனுப்பினார். 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் என்ன செய்தார்கள்? ஒத்த நாளில் 70,000 பேர் மடிந்தார்கள். அப்போ நம்முடைய பேலன்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்குது? நம்முடைய திறமைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? எத்தனை படை வீரர்கள், எத்தனை பணங்கள், எத்தனை வேலைகள் கையில் இருந்தாலும் அவர் அனுகூலம் பண்ணலன்னா, அவர் உதவி செய்யலன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் பெற்றோரை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆமே, இல்லை இல்லை. சில கணவனை சார்ந்து கொள்கிறோம், கனவே கிடையாது. சிலர் மனைவியை சார்ந்து கொள்கிறோம், இல்லவே இல்லை. சிலர் வேலையை சார்ந்து கொள்ளும், என் வேலை இதான், இல்லை இல்லை. பல நேரங்கள் உதவி செய்கிற மனிதர்களை இல்லை. சார்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தரை மட்டும்தான், கர்த்தரை மட்டும்தான். மனுஷனை சார்ந்து கொண்டு ஓட ஆரம்பிச்சிங்கன்னா மனுஷன் நம்மளை திசை திருப்ப ஆரம்பிப்பான், மனுஷன் நம்மளை நடத்த ஆரம்பிப்பான். மனுஷன் நம்மை நடத்த ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. நம்மை நடத்துவது கர்த்தரா இருக்கணும், நம்மளை போஷிப்பது கர்த்தரா இருக்கணும். ஆபிரகாம் சொல்றான் சோதோமின் ராஜாவை பார்த்து, நீ என்ன ஆசீர்வதித்தன்னு யாரும் சொல்லக்கூடாது. சர்வ வல்ல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் கைகளை ஆண்டவரின் நேராய் உயர்த்துகிறேன். எனக்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை, லோத்துவை அவன் ஜனத்தை மாத்திரம் எனக்கு தாரும். சோதோமின் ராஜா சொல்றான், பொண்ணு வெள்ளி அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆபிரகாம் சொல்றான், கிடையாது கிடையாது, இதனால சோதம் சொல்லக்கூடாது. நாளைக்கு நாங்க கொடுத்ததுனால தான் ஆபிரகாம் நல்லா இருக்கான்னு சோதம் சொல்லிடக்கூடாது. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. இந்த காலவேளையில நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டியது ஆண்டவரை மாத்திரமே. இன்னொரு வார்த்தையை சொல்லி அங்கிட்டு கடந்து போகிறேன். ஒருவேளை நீங்கள் மனிதரை சார்ந்திருப்பீர்கள் ஆனால் மனித பலனை கர்த்தர் உடைச்சு போடுவார். மனிதனை சார்ந்திருப்போமானால் நீங்க யாரை சார்ந்திருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாய் மாறுவார்கள். யாரை சார்ந்திருக்கிறீங்களோ, யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களை எதிரியாய் மாற்றுவது கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அப்படியானால் நீங்க எதை நம்புகிறீர்களோ அதை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆண்டவரை பொறுத்தளவுக்கு அவரை சார்ந்திருக்கிறவர்களை அவருடைய கிருபையினால மூடிக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ இடத்தில் என்ன கர்த்தர் தேடுகிறார்? சாத்தான் என்னுக்குள்ள பிரவேசிக்காது இருக்க வேண்டுமானால் நான் சார்ந்து கொள்ள வேண்டியது இயேசுவை மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் உண்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவேன், என் இருதயமே சார்ந்து கொள்ளும். கரம் உயர்த்தி ஜோமனுங்க பார்க்கலாம். நான் உண்மை சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை தரணும் ஆண்டவரே, உண்மையே நான் சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும். ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரம் உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவே என் இயேசு ஒருவரை. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு, நன்றி அப்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு. கவாலவா சாந்தலே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உலகத்தின் ஆழத்துன்னு சொல்லுங்க. நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரை. கொஞ்ச நேரம் கத்தரை உயர்த்துங்கப்பா. கால நான் உண்மை நம்புவேன்ப்பா. நீங்கள் இயேசுவை நம்புங்க. உங்கள் பலன் இயேசுவா மாறட்டுங்க. உங்கள் பலன் உங்கள் பிள்ளைகள் அல்ல. உங்கள் பலன் உங்கள் குடும்பம் அல்ல. உங்கள் பலன் உங்கள் வேலை அல்ல. உங்கள் பலன் இயேசு மாத்திரமே. கொஞ்ச நேரம் கத்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். என் பலன் இயேசு மாத்திரமே. வாலிப பிள்ளைங்களும் அறிக்கையிடுமா, என் பலன் இயேசு மாத்திரமே. பெரியவங்க சொல்லுங்க, என் பலன் இயேசு மாத்திரமே. அறிக்கையிடுங்க பார்க்கலாம். என் பலன் இயேசு மாத்திரமே. என் திறமை அல்ல என் பலன். என் படிப்பு அல்ல என் பலன். என் ஞானமும் என் செல்வமும் அல்ல என் பலன். என் பலன் இயேசு மாத்திரமே. நீங்க இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. சில கலக்கத்துக்கு கர்த்தர் முடிவை உண்டாக்குவார். இந்த வார்த்தையை சொல்லுங்க. கலக்கங்களுக்கு முடிவை உண்டாக்குவார். சொல்லுங்க, என் பலன் இயேசு மாத்திரமே. ஓ ரபல மரியாந்தரே அதரக துடாதரா. சொல்லுங்க பார்க்கலாம். என் பலன் இயேசு மாத்திரமே. நல்ல அறிக்கையிடணும். நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என் பலன் இயேசு மாத்திரமே. சிலர் நம்மளை விட்டு விலகினது எதுக்கு தெரியுமா? நாம் அவர்களை நம்பினதுனால. சிலர் நமக்கு அனுகூலமா இல்லாமல் போக காரணம் நாம் அவர்களை நம்பினதுனால. அது பிள்ளையா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், பலனா இருக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் என் பிள்ளைய நம்பல, என் குடும்பத்தை நம்பல, நான் இயேசுவை நம்புறேன். என் கலக்கம் மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை நம்புறேன். என் பலத்தை அல்ல, நான் இயேசுவை நம்புறேன். ஆதரக துடாதரா இயேசுவே. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க? என் பலத்தை ஒரு நாளும் நான் சார்ந்து கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. நான் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். தோத்து போனது போதும், அவமானப்பட்டது போதும். இனி இயேசுவை நம்புவேன். என்ன வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் கூட இருந்தாலும், யார் இல்லாமல் போனாலும் இயேசுவை நம்புவேன். ஓ, நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவே
எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல முடியும், நான் இயேசுவை நம்புகிறேன்? இந்த காலவேளை அறிக்கையிடுங்க, நான் இயேசுவை நம்புகிறேன். இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் சொல்லுங்க, இயேசுவை நம்புகிறேன். என் பிள்ளைய நம்பினது தப்பு தான்ப்பா, என் குடும்பத்தை நம்பினது தப்புப்பா, என் பலத்தை நம்பினது தப்புப்பா, மனிதர்களை நம்பினது தப்புப்பா, இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க நம்பினது தப்புப்பா, என்னை தேற்றுவாங்க நினைச்சு தப்புப்பா, எனக்கு அனுகூலமா இருப்பாங்க நினைச்சு தப்புப்பா. நான் உம்மை நம்புற ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த காலவேளை கேளுங்க, நான் உம்மை நம்புற ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உங்க மேல இறங்கி வருவதாக, பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை இந்த பகல் வேளையில் இறங்கி வருவதாக, பரலோகத்திலிருந்து ஒரு வாசல் உங்களுக்காய் இந்த பகல் வேளையில் திறக்கப்படுவதாக. விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவை நம்புற உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கிறது, ஒரு வாசல் திறக்கிறது. கர்த்தரை நம்புற உனக்கு அவர் அனுகூலமாய் இருப்பா, ஆண்டவர் அனுகூலமாய் இருப்பா. அதரகத்துடா அவுடமனமரியாந்தரா ரிக்கமனதரா. இயேசுவை நம்புற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வா. நம்புறவங்க கர்த்தரை துதியுங்க. இந்த பகல் வேளையில் அந்த கலக்கம் மாறட்டும், அந்த கலக்கம் மாறட்டும். நடக்கலையே என்கிற கலக்கம், ஒன்னும் மாறவில்லை என்று சொல்லுகிற கலக்கம் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. இயேசுவை நம்பி இருக்கிறோம், எங்கள் இருதயம் உம்மை நம்புவதாக. ஹல்லேலூயா. ஷபலஹதரமா. எங்கள் இருதயங்கள் உம்மை நம்புவதாக, நம்புவதாக, நம்புவதாக. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. என் பலனை அல்ல, கர்த்தரை என் பலனாய் கொண்டிருப்பேனானா, என்னை ஜெயமாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்ப என் பலனாய் இருக்கிறாரோ, கர்த்தர் எப்ப எனக்கு உதவியா இருக்கிறாரோ, அது வரையிலும் என்னை மகிமையாய் நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் என் பலன் அல்லவா, என்னை கலங்க விட மாட்டார். இயேசுவின் இருதயம் கலங்குவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னன்னா, யூதாஸ் பணத்தை நம்பிட்டான், பணம் தன் பலன் என்று நினைச்சிட்டான், பணம் தான் தனக்கு வாழ்க்கை நினைச்சிட்டான், அதை நோக்கி ஓடுறான். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் எதை நோக்கி ஓடுறாங்களோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை தடுமாறுற ஆண்டவரே, எதையோ நோக்கி ஓடுற ஆண்டவரே, அவன் கர்த்தரை நம்பணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்றவரே, என் பிள்ளை கர்த்தரை நம்பணும். யூதாஸ் பணத்தை நம்பிட்டான். ஆமே, பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தா, இயேசுவை காட்டி கொடுக்கலனா, இயேசுவை மறுதலிக்கலனா எங்க தன்னை பிடிச்சிருவாங்களோ, தன்னை அழிச்சிருவாங்களோன்னு தன்னை பார்த்துட்டான், விழுந்துட்டார்கள். ஆனால் இயேசு விரும்பினது அதல்ல, அவரை நம்பி இருக்கிற இருதயம், அவரை சார்ந்து இருக்கிற இருதயம். ஆண்டவர் நல்லவர். நான் அந்த 2ஓட நிப்பாட்டிட்டு இன்னொரு பகுதிக்குள்ள நான் கடந்து போறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்றை நாம் கொஞ்சம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எங்க ஒருத்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். சாத்தானால் தொட முடியாத ஒரு பாத்திரம் யோவான், சாத்தானால் மேற்கொள்ள முடியாத ஒரு பாத்திரம் யோவான், சாத்தானால் ஜெயிக்க முடியாத ஒரு பாத்திரம் யோவான். இந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான், இயேசுவின் மார்போடு நின்னான். ஆமே, இவன் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது, மற்றவர்களை போல் அல்ல. யோவானுடைய வாழ்க்கை மகிமையானது. அவன் இயேசுவை சார்ந்திருந்தான், இயேசுவின் மார்பில் படுத்திருந்தான். அவரே தனக்கு தஞ்சம் என்று நினைத்தான், அவரே தன் வாழ்க்கை என்று நினைத்தான். யோவான் இயேசுவோடு ஐக்கியமாய் இருந்தான். நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்களும் நானும் கலக்கத்தை உண்டாக்குகிற சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் சாய்ந்திருக்க வேண்டியது இயேசுவின் மார்பில், சாய்ந்திருக்க வேண்டியது இயேசுவோடு. யார் ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறானோ அவனை சத்துரு மேற்கொள்ள முடியாது, சத்துரு அவனை ஜெயிக்க முடியாது, சத்துரு அவனை தொட முடியாது. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 10ஆம் வசனத்தை, சரி 10 இல்ல, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறே. ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, பெர்கமு சபையை பார்த்து சொல்றாரு. இந்த சபை எங்க குடியிருக்கு தெரியுமா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இந்த சபை குடியிருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி குடியிருந்தாலும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, என் நாமத்தை நம்புற, என்ன விசுவாசிக்கிற, என்ன மறுதலிக்கலங்கிறாரு. அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட போதிலும் சபை என்ன மறுதலிக்கல. அதுதாங்க இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பது. என் வாழ்க்கையில நெருக்கம் உண்டு, என் வாழ்க்கையில பாடுகள் உண்டு, என் வாழ்க்கையில சாத்தான் புடமிடுகிறான். யோபுவை புடமிடுவதற்கு சாத்தான் ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு அவனுடைய எல்லா மேன்மையை அளித்தான், பிள்ளைகளை அளித்தான், அந்தஸ்துகளை அளித்தான், எல்லாவற்றையும் அளித்தான். ஆனா அளிக்க முடியாத ஒன்று இருந்தது. இந்த யோபு கர்த்தருடைய மார்பில் சாய்ந்திருந்தவர், யோபு கர்த்தரோடு நடந்தவர், யோபு கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவர். யோபு சொல்லுகிறார், சாத்தான் எவ்வளவு தூரம் எனக்கு தீங்கிழைத்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கொன்று போட்டாலும் மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஏன் இப்படி கஷ்டப்படுற? மனைவி ஒரு பக்கம் நிந்திக்கிறார், சகோதரர்கள் சிநேகிதர்கள் ஒரு பக்கம் இவனை நிந்திக்கும் போது யோபு சொல்லுகிறார், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா, ஆனால் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், என்னை கொன்று போட்டால் என் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையாயிருப்பேன், என் வழிகளை அவருக்கு ரூபகாரம் பண்ணுவேன். ஏன்னா அவர் எனக்கு குறித்ததை எனக்கு நிறைவேற்றுவார், அவர் தீமை செய்யாதவர், என் வாழ்வில் எனக்கு உதவி செய்வார். சாத்தான் குடியிருக்கிற இடம் இருந்தாலும் பரவாயில்லை, அவைகள் நடுவில் இருந்தாலும் நான் கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருப்பேன். ஆனா என்னை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எதிர்மறை, சூழ்நிலை சாதகமற்ற நிலைகள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கல. யோபுடைய வாழ்க்கையில சூழ்நிலை ஒரு நாள் சாதகமா இல்லை, ஆனா யோபு கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கல. அவ்வளவு தூரம் நெருக்கப்பட்ட போதிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். நான் ஒன்று சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் மேல நமக்கு ஒரு நேசம் வேணும், ஆண்டவர் மேல ஒரு அன்பு வேணும். அவர் என்ன நேசிக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியை விட்டுருங்க, நான் நேசிக்கிறேன் நான் யோசிங்க. பல நேரத்தில் கத்தத்தை கேட்ப, ஆண்டவரே நீர் என்ன நேசிக்கிறீரா, நீர் எனக்கு அன்பு வச்சிருக்கிறீரா, என் கூட தான் இருக்கிறீரா, என்ன நடத்துறீரா, கேள்வி கேட்போம். ஆனா ஒரு நாள் நான் நேசிக்கிறேன் நான் கேட்க மாட்டோம். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்ம மேல அன்பு வைக்கலன்னா, நம்மளை நேசிக்கலன்னா, நம்ம கூட இல்லைன்னா செத்தே போவோம், நம்மெல்லாம் செத்தே போவோம். ஆனா கூட இருக்கிறதுனால தான் இன்னும் உயிரோட வைத்திருக்கிறோம், கூட இருக்கிறதுனால தான் இன்னும் வாழ வைத்திருக்கிறோம். நீங்க சாத்தான் இருக்கிற இடத்திலேயே குடியிருந்தாலும் தானியேலின் காரியம்
ஜெயமா இருந்தது. தரியுவின் காலத்திலையும் கோரேசின் காலத்திலையும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? எந்த ராஜ்யம் வந்தா என்ன, எந்த ஆட்சி வந்தா என்ன, தானியேலின் காரியங்கள் எப்படி இருந்தது? ஏன் ஜெயமா இருந்தது? தானியேல் கர்த்தரோடு இணைந்திருந்தான். அவன் இருதயம் கர்த்தரோடு இருந்தது. கொடூரமான நேபுகாத்நேச்சார் காலத்திலையும் தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. அவன் கொடூர ஆட்சி நேபுகாத்நேச்சார், அவன் காலத்திலையும் தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். கோரேசின் காலத்திலையும் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தரியுவின் காலத்திலையும் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். பெல்சாத்சார் காலத்திலையும் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஏன்? அவன் கர்த்தரோடு நடந்தான். அப்ப நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. ஐயா, இருக்கிற வீடு சரியில்லை, இருக்கிற இடம் சரியில்லை, இருக்கிற கூட்டம் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை கிடையாது. அது சாத்தானின் சிங்காசனமாய் இருந்தாலும் ஆவிக்குரியவனுக்கு அது ஜெயமாய் மாறும். ஆவிக்குரியவன் அதை மேற்கொள்ளுவான். ஆவிக்குரியவன் ஜெயம் பெறுவான். ஏன்னா சாத்தானின் சிங்காசனத்தை ஜெயமெடுத்த இயேசு நம்மோடு கூட உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கலங்கினதெல்லாம் உண்மைதான். ஆமென். சாத்தான் புகுந்ததை கண்டு கலங்கினான். யூதாஸ் விலகினதை கண்டு கலங்கினான். ஆனால் இயேசு சிலுவைக்கு போகும் முன்ன பிதா ஒரு தூதனை அனுப்பி கெத்சமனே தோட்டத்தில் அவரை பலப்படுத்தினார். ஒரு பலம் இறங்கினது. இயேசு ஜெபித்தார், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணணும்னா ரெடி பண்றேன் ஆண்டவரே, இதை விட்டு விலக மாட்டேன்னு பிதாவின் திட்டத்துக்கு தன்னை இணைத்துக் கொண்டு பிதாவோடு சேர்ந்து கொண்டா. சிலுவையை தூக்க ஆரம்பித்தா. ஆமே. கூலா சொன்னா தெரியுமா? எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக ஒண்ணு நீங்க அலண்டா, உனக்காகவும் அதெல்லாம் எவ்வளவு பயங்கரம். அவர் ரத்தம் வடிஞ்சு அடிபட்டு நிக்கிறாரு. எருசலேமின் குமாரத்தை ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாவ. இயேசு சொல்றார், நிறுத்துமா, எனக்காக நீ ஒண்ணு என்ன செய்யண்டாம், அதெல்லாம் வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைக்காக பச்சை மரத்துக்கு இப்பாடுகள் என்றால் பட்ட மரம் உங்களை. இயேசு அவ்வளவு அடி வாங்கினாரு. எந்த இடத்திலுமே தன்னுடைய அந்தஸ்தைய தன்னுடைய பலத்தைய விட்டு கொடுக்கவே. பிலாத்து கேட்கிற, உன்னை விடுதலையாக்களுக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா? இயேசு சொல்றாரு, ஏய், பரத்திலிருந்து அதிகாரம் வராமல் உமக்கு என் மேல ஒரு அதிகாரமும் இல்ல. அடிக்க ஒப்பு கொடுத்துக்கிறாரா, அடிச்சுக்க, அவ்வளவுதான். மிதிக்க ஒப்பு கொடுத்துக்கிறா, மிதிச்சுக்கோ. என் தாடி மயில பிடுங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாரா, பிடுங்கிக்கோ, அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு மேன்மை உண்டு என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதனாலதான் கலங்கவே இல்லையே. சிலுவையில இயேசு கலங்கலையே. சிலுவையில இயேசு வெற்றி சிறக்க காரணம் அவர் தன்னுடைய ஜீவனை பிதாவின் ஜீவனோடு இணைச்சிட்டாரு. தன் பலத்தை பிதாவின் பலத்தோடு இணைச்சிட்டாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு இந்த சிலுவை சாத்தானை ஜெயிக்கும் ஆயுதம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் சில நெருக்கடியின் எல்லைக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த நெருக்கடியின் எல்லைகளை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை நம்ம தலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு தான் புரியல, நமக்கு தான் தெரியல, நம்ம தான் ஓடிட்டு இருக்கிறோம். பிரச்சனையை மேற்கொள்ற அபிஷேகம் நமக்கு உண்டு. சாத்தானை மேற்கொள்ற அபிஷேகம் நமக்கு உண்டு. எப்ப உண்டு தெரியுமா? அவர் மார்பில் சாய்ந்திருப்போமானால் அவர் பலப்படுத்துவார், அவர் நிலை நிறுத்துவார். நம்ம மேல வைக்கிற அபிஷேகம் சாத்தானின் ராஜ்யங்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவன் குடியிருக்கிற இடம் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம். ஆமானும் அகாஸ்வர் ராஜாவும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க. வசனம் சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கிட்டு முர்தைக்காய் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அலறுகிறான். தேசமே அலறுது. ஆனா அது நடுவில் எஸ்தர் சொன்ன வார்த்தை, நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், கர்த்தர் உதவி செய்வார். சிங்காசனம் சாத்தான் கையில, அதிகாரம் சாத்தான் கையில, பலன் சாத்தான் கையில. ஆமா, நினைச்சது போல என்ன வேணாலும் செய்ய முடியும். யாருக்கு தெரியுங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி டைரி டேபிளுக்கு வரும்னு யாருங்க கனவு கண்டா?
5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச உதவி இப்ப முன்ன வரும்னு யாரு கனவு கண்டா? யாருக்குமே தெரியாது. நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும்படி ராஜா சொன்னபோது மொர்தெகாய் செய்த நன்மை அன்னைக்கு வாசிக்கப்பட்டது. சாத்தான் இருக்கிற இடம் அது, சாத்தானுடைய அதிகாரம் இருக்கிற இடம் அது, சாத்தான் கையில மோதிரம் இருக்குது. அவன் நினைச்ச யூதரை அழிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே கோட்டைக்குள்ள ஒருவன் செய்த நன்மைகள் பேசப்படுகிறது, பேசப்படுகிறது. ராஜா கேட்கிறான் ஆமான்ட்ட. ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? அவன் ஒரு லிஸ்ட் எடுக்கணும். தன்னை நினைச்சுக்கிட்டு ராஜா சொன்னா, நீ சொன்னது அனைத்து கொண்டு போய் வாசல் இருக்கிற மொர்தெகாய்க்கு செய். நேற்று வரைக்கும் அடையாளம் தெரியாது, நேற்று வரைக்கும் அட்ரஸ் தெரியாது. என்னைக்கு சாத்தானின் கையில ராஜ்யம் வந்ததோ அன்னைக்கு இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரை பிடித்து கொண்டான். இவனுக்காக ஏதோ ஒரு மூலையில அசைவை உண்டாக்க கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. தேவனோடு இணைஞ்சிக்கிட்டா நமக்காக கர்த்தர் அசைவை உண்டாக்குவார். கலக்கம் வராம இருக்காது, பயம் வராம இருக்காது, நடுக்கம் வராம இருக்காது. அவைகள் நடுவில் நம்மை கர்த்தர் நடத்த வல்லவர். பைபிளையே பயங்கரமான ராஜா நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து சொன்னா, இன்னொரு வாய்ப்பு தர்றேன், நீ வேணா இந்த சத்தங்கள் கேட்கும்போது மேலதாளங்கள் துணிக்கும்போ வணங்கிக்கோ அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின போர் சிலையை நான் வணங்க மாட்டேன். ஆண்டவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும், கர்த்தரே அற்புதம் செய்யட்டாலும் சிலையெல்லாம் என்ன செய்ய முடியாதையா, வணங்க முடியாது. இவ்வளோ வைராக்கியம் பாராட்டினவனுக்காக கர்த்தர் இறங்காமல் இருப்பார் நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? அவருடைய மார்பில் சாய்ந்திருப்போமானால் நம்முடைய எல்லைகளை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சத்துரு கலைகளை கொண்டு வருவான், சில நேரம் கலையை விதைப்பான், சில நேரம் அந்தகாரத்தை விதைப்பான், கலக்கத்தை விதைப்பான். என்ன செய்யறான்னு பார்ப்போமே. இயேசு அப்படிதான் பார்த்தான், என்ன செய்யறாருன்னு பார்ப்போம், இவர் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். கலக்கத்தை விதைச்சு பார்த்தான். ஆனால் கலக்கத்தின் நடுவே அந்த வெளிப்படுத்தல் 13 யோவான் 13 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை அழகா இருக்கும் பாருங்க. 13 அதிகாரம் 31 வசனத்தை பாருங்க. யோவான் 13:31. இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில். யூதா செஞ்சு போறான், இயேசு சொல்றாரு இப்போது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். பிதாவின் மகிமையோடு கூட தன்னை என்ன செஞ்சிட்டாரு, இவன் எழும்பி போறான், காட்டி கொடுக்க தான் போறான், தனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான். இயேசுவுக்கு தெரியும். இப்ப இயேசு கலக்கத்துக்கு இடம் கொடுக்கல, இயேசு பிதாவின் மார்போடு சேர்ந்து கொண்டார். இயேசு சொல்றார் இப்ப என்னை அவர் மகிமைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? பிசாசு எனக்கு எதிராய் பலனோடு எழும்பும்போ நான் அழைக்கப்பட்ட அழைப்பு ஒன்று இருக்குது, என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை இவனை விட பல மடங்கு மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு. நீங்க அவரோடு இணைஞ்சிருந்தா, நம்ம நினைக்கலாம் எனக்கு பெரிய கிருபை இல்லையே, எனக்கு வரம் இல்லையே, எனக்கு அதிகாரம் இல்லையே, ஒன்னும் இல்லை. அவரோடு இணைஞ்சிருந்தா இந்த பிசாசை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அவரோடு இணைஞ்சிருந்தா நம்ம ஓட வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அவரோடு இணைஞ்சிருந்தா ரதத்திற்கு முன்பாக ஓட வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை ஓட வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கலக்கத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. கலக்கம் வரும்போது உஷாராயிரணும். ஒன்று எங்கேயோ இடத்துல நான் மனம் திரும்பலை, அதனால் கலக்கம் வந்திருக்கு. அல்லது ஏதோ ஒரு இடத்துல என் பலத்தை சார்ந்து கொண்டேன், அதனால தான் கலக்கம் வந்திருக்கு. அப்போ நான் செய்ய வேண்டியது இயேசுவின் மார்போடு சாய்ந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து கொள்ளணும், இயேசுவை பிடித்து கொள்ளணும், கர்த்தரோடு நடக்கணும், சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆமே ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நல்ல செய்தி கேட்டால் சரியாயிரும், நல்ல பாட்டு கேட்டால் சரியாயிரும், ஏதாவது ஒன்று ஓடுனா சரியாயிரும். அல்ல அல்ல, நான் அவரோடு இணையணும். சொல்லுங்க, யார் இணையணும்? என் டிவி அல்ல, என் மொபைல் அல்ல, அதில் பாடும், அதில் ஆராதிக்கும். பட் என் இருதயம் யாரோடு இணையணும்? என் இருதயம்
இருதயம் கர்த்தரோடு இணையணும். இருதயம் கர்த்தரோடு இணையாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. வெறும் பாட்டு கேட்கறதுனாலயோ வெறுமையா நம்ம உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கறதுனாலயோ பிரயோஜனம் அல்ல. என் இருதயம் கர்த்தரோடு கர்த்தரோடு கர்த்தரோடு. நீங்க ஒரு பாட்டு கேட்டா உங்க கண்ணில் ஒரு கலக்கம் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு வாஞ்ச இருக்கணும், அதோடு சேர்ந்து இணையணும். ஒரு பிரசங்கம் கேட்டா அதோட நான் இணையணும். என் வீட்டில் ஜோமனை உட்கார்ந்தா ஜெபத்தோடு நான் இணையணும். நான் அரை மணி நேரம் ஜோமன்னாலும் என் ஜெபம் கர்த்தரோடு இணையணும், என் ஆவி தேவனோடு இணையணும். அப்படி இணையுமானால் என்னை கலக்கங்களுக்கு தப்புவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். என்னை கலக்கங்களுக்கு விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அந்த கால வேளையில் நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். என் இருதயம் யாரோடு இருக்கிறது? என் இருதயம் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறதா? என் கலக்கம் மாறணும்னா இருதயம் கர்த்தரோடு சேரணும். இயேசு கிறிஸ்து சுத்தி கலக்கம் இருந்தது, பயம் இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் கலக்கத்தை குறித்து வேதம் சொல்லுது. 26ஆம் அதிகாரம் அதுல வாஸ்து பாருங்க, 38ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்க. 26:38. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது. 37 பேதுருவையும் துக்கமடையவும் துக்கம் வியாகுலம், அடுத்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அவருடைய இருதயம் துக்கத்தால் நிரம்பி இருந்தது, கலக்கத்தால் நிரம்பி இருந்தது. அதுலலாம் இயேசுவுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வருமோ அதெல்லாம் என்ன செய்தது வந்தது. ஏன்னா அவர் எடுக்க போற அந்த சிலுவை சாதாரணமானது அல்ல. சாத்தானோடு நேரடி யுத்தம். ஆதாம் தோத்ததை இப்ப வாங்கணும், ஆதாம் இழந்ததை இப்ப வாங்கணும், ஆதாம் இழந்து போன கிருபைகளை சாத்தான் கையிலிருந்து பறிக்கணும். சோ சாதாரண யுத்தம் அல்ல, பயங்கரமான யுத்தம். இயேசுவின் இருதயம் கலங்கினது, அவருடைய ஆத்துமா கலங்கினது. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் தன் தலைமேல் பிதா வைக்க போகிறார், அதை ஏற்றுக்கொள்ளணும். கலக்கம் இருந்தது, பிசாசின் வல்லமைக்கு எதிராக நிற்கணும், கலக்கம் இருந்தது. ஆனா கலங்கின இயேசு பிதாவின் மார்போடு சார்ந்து கொண்டார். கலங்கினவர் பிதாவோடு சாய்ந்து கொண்டார். என்ன தெரியுமா சொன்னார்? கலங்கிட்டு 38 கீழ் பகுதியில், நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஏன் இயேசு ஜெபத்தை விரும்பினார்? கலக்கங்கள் நடுவே இயேசு ஜெபத்தை விரும்பினார். ஏன் தெரியுமா? பிதாவோடு சேர்ந்து கொள்ளுவோம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? ஆமே 39ஆம் வசனத்தில், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். உட்கார்ந்து ஒரே வார்த்தையை, நீங்க கூடுமானால். ஏன்னா உள்ளம் கலக்குது, உள்ளத்துல கலக்கமா இருக்கு, உள்ளம் பயப்படுது, தைரியம் இல்லை. அவர் சொல்றாரு, என்னை விட்டு நீங்க கூடுமானால். ஒரு மனுஷனா யோசித்து பாருங்க. அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறையா. நாளைக்கு காலையில் நமக்கு ஒரு வியாதி வரும்னு ஒரு சொப்பனம் கண்டா காலையில சந்தோஷமா இருப்போமா? நம்ம இன்னைக்கு காலையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வரும்னு சொப்பனம் கண்டா காலையில சந்தோஷமா இருப்போமா? நம்ம வராது. உள்ளம் கலங்கும், உள்ளம் பயப்படும், நடுங்கும். ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். இயேசு ஜெபம் பண்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஒருவேளை வாய்ப்பு இருந்தா இருக்கட்டும் ஆண்டவரே. 1 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. வந்து பார்த்தா இவருக்காக ஜெபம் பண்ண வந்த 3 பேரும் தூங்குனாங்க, நல்ல நித்திரையா இருந்தாங்க. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, ஆத்தி இவங்களை நம்பணும்னா அவ்வளவுதான், இவன் ஜெபம் பண்ண மாட்டான். இயேசு திரும்ப போய் ஜெபத்தை மாத்தினார். 1 மணி நேரமா ஜெபத்துக்கு பதில் வரல. 1 மணி நேரமா ஜெபத்துல ஒரு எஃபெக்ட் இல்லை, ஜெபத்துல ஒரு பிரசனம் இல்லை, ஜெபத்துல ஒரு பிதாவுடைய அங்கீகாரம் இல்லை. இயேசு இப்படிலாம் காத்திருந்ததே கிடையாது. அவர் ஜெபம் பண்ண உடனே பிதா என்ன செய்தார்? லாசருவின் கல்லறைக்கு முன்னு சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லாசருவே வெளியே வந்துட்டாரு. ஆனா இப்ப 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கிறாரு, என்ன வரல, பதில் வரல. திரும்ப எழுதுமா ஜெபத்தை மாத்துறாரு. 42ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மறுபடியும், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே. ஃபர்ஸ்ட் வியாகுலம், கலக்கத்துல ஜெபம் பண்றார். ஆனா ஜெபம் பண்ணவர் புரிஞ்சுக்கிட்டாரு, பிதாவுடைய பிரசனம் இல்ல, தேவ பிரசனத்தை உணர முடியல. அப்ப ஜெபம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஜெபம் தப்புன்னு புரிஞ்சுட்டு ஜெபத்தை மாத்திட்டாரு. எப்படி மாத்துறாரு? பிதாவே ஒருவேளை இதுலதான் நான் பானம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்னா நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இதை நான் சுமக்க ஆயத்தான் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். இதோடைய தொடர்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 43ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஜெபத்தை மாத்திட்டார்.
பிரசன்னம் இல்லையா எதை மாத்தணும் சொல்லுங்க? ஜெபத்துல பிரசன்னம் இல்லைன்னா எதை மாத்தணும்? ஜெபத்தை மாத்தணும். ஜெபத்தையே மாத்தணும். சிலர் பார்த்துருக்கீங்களா, இந்த இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாவ. கரெக்டா அந்த ப்ரொசீஜர் படி மட்டும்தான் என்ன செய்வாவ, வேற மாற்றுக்கருத்தே இருக்கா தெரியுமா? ஜோமன் ஆரம்பிச்சா தண்ணியிலிருந்து ஆரம்பிச்சா என்னையா ஆசீர்வதி, என் பிள்ளைல ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, வேலையில ஆசீர்வதி, படிப்பா ஆசீர்வதியும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இதை தாண்டி என்ன செய்ய மாட்டாவ, ஜோமன மாட்டாவ. ஜெபம் அப்படி அல்ல. ஜெபம் என்பது நான் போய் உட்கார்வது மட்டும்தான் என் வேலை, என்னை நடத்துவது அவருடைய வேலை. அவர் ஜெபிக்க வைப்பார், என்னை ஆராதிக்க வைப்பார், நன்றி சொல்ல வைப்பார், அவர் துதிக்க வைப்பார். அவர் எப்படி ஏவுறாரோ அப்படி ஜெபிக்க உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, என் வாழ்க்கையை நடத்துங்க. ஜெபிக்க உட்காரும்போ நான் சொல்லட்டுமா, ஆமே, நான் நிறைய நேரங்களில் எழுதி வச்சு ஜோமன் நினைப்பேன். நினைக்கிறதோட சரி, எழுதுறதோட சரி, அதை வச்சு ஒரு நாளும் ஜெபிக்க கத்தரை அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அது ஜெபம் ஓடுறது இல்லை. அது என்னுடையது, நான் என்னுடையது நீங்கள் செய்யணும்னு சொல்ல வரல. நீங்கள் எழுதி ஜோம் பண்ணுறது நல்லது, ஜோம் பண்ணுங்க, உங்கள் காரியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆனால் தேவ பிரசனம் இல்லை என்றால், தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை என்றால், பிரசனத்திற்காக ஜெபியுங்கள். நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, நான் என்ன செய்யணும்னு கர்த்தத்தை கேளுங்க. இருதயம் தேவ பிரசனத்தோடு இணையட்டும். இயேசு ஜெபத்தை மாத்திட்டார் இல்லையா? ஆரம்பத்தில் ஜெபம் பண்றாரு, பிரசனம் இல்ல. இப்ப ஜெபத்தை மாத்திட்டாரு. யார் இறங்கி வந்தா? யார் இறங்கி வந்தா? அப்போ ஜெபம் மாறும்போ தூதன் என்ன செய்தான்? அப்போ ஜெபம் மாறணும். என் ஜெபம் தேவனோடு இணையும் போ, அவருக்கு விருப்பமான ஜெபமாய் மாறும்போ கர்த்தர் இறங்கி வருவார். அப்படி இறங்கி வருவார் ஆனால் என்னை கொண்டு தேவன் சிலுவையை ஜெயிக்க வைப்பார், சாத்தானின் தலையை நசுக்க வைப்பார், என்னை மேற்கொள்ள செய்வார், என்னை சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையணையால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த காலவெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். கலக்கத்துக்கு இடம் கூடாதிருங்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் இருதயம் கலங்குமானால் உங்கள் உள்ளங்கள் ஆண்டவரோடு இணையட்டும். பிள்ளைகள் நினைச்சு எனக்கு கலக்கம் இருக்கு ஐயா, குடும்பத்தை நினைச்சு எனக்கு கலக்கம் இருக்கு, வேலைகள் நினைச்சு கலக்கம் இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு கலக்கம் இருக்குன்னீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தை கர்த்தரோடு இணைச்சுக்கோங்க. கலக்கத்தை உண்டாக்குகிறவனுக்கு இடம் கூடாதிருங்கள். கர்த்தரமே நடத்துவார். எல்லாரும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாய், உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமை. உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. கலக்கந்தான்ப்பா,
எங்க வாழ்க்கை பல நேரம் கலங்குதுப்பா. ஆனா அந்த கால வேளையில உம்முடைய மார்போடு சேர்ந்து கொள்ளுகிறோம், உம்முடைய மார்போடு சேர்ந்து கொள்ளுகிறோம்ப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஆண்டவர்கிட்ட, நான் உங்க மார்போடு சேர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிறைய கலக்கம் இருக்குது, ஆனா அதுக்கு ஒரே பதில் தான், அவருடைய மார்போடு சேர்ந்து கொள்ளணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உம்முடைய மார்போடு நான் சேர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே, உம்முடைய மார்போடு நான் சேர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் கலக்கத்துக்கு ஒரு தீர்வு வேணும்பா. நான் உம்மோடு சேர்ந்து கொள்ளுகிறேன். என் இருதயத்தை உம்மோடு சார்ந்து கொள்ளும்படி என் இருதயத்தை உம் பக்கம் திருப்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் போதுமே, நீர் போதுமே. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இயேசு போதும்பா. என் கலக்கம் மாற இயேசு போதும்பா. கலக்கம் மாறன்னா அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும். இயேசுவே உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். நான் சாத்தானின் சிங்காசனம் இருக்கும் இடத்துல இருந்தாலும் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்துல இருந்தாலும் நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். அதரவலமா ரிக்கவலமா அவுடமனமா ரிகத்துடவலவௌ ரியாந்தராதரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் இருதயத்தை உம் பக்கம் சார்ந்து கொள்ளும்படி நான் திருப்புகிறேன், நான் திருப்புகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு மகிமை இறங்கி வரட்டும். ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்துறது போல கர்த்தரோடு இணைந்து கொள்ளுகிற நம்மை கர்த்தருடைய மகிமை பலப்படுத்த பலப்படுத்துவதாக. இருதயங்கள் கர்த்தரோடு இணையட்டும், உள்ளங்கள் கர்த்தரோடு இணையட்டும். இனி தூரத்தில் நிற்க வேண்டாம், இனி தூரத்தில் நிற்க வேண்டாம். இருதயங்கள் இயேசுவோடு இணையட்டுமே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் இருதயம் கர்த்தரோடு இணைவதாக. அதரமனமா ரிக்கவலவரியாந்தரா. இருதயங்கள் கர்த்தரோடு இணைவதாக. உடவனமா ரிக்கவலவதரா. ஷேகேதரே. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இணையட்டும், இணையட்டும். நீ இருப்பது சாத்தானின் கோட்டைக்குள்ள, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது, அது உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தரோடு இணைஞ்சிக்கோ, கர்த்தரோடு இணைஞ்சிக்கோ. ஆண்டவரோடு இணைகிறவன சத்துரு மேற்கொள்ளாது. கர்த்தரோடு இணைகிறவன பிசாசு மேற்கொள்ளாது. சேர்ந்துக்கோங்க. இருதயங்கள் கர்த்தரோடு இணைவதாக. உயர்த்துறீங்க. இருதயங்கள் கர்த்தரோடு இணையட்டும். இன்னைக்கு இணையட்டும், இன்னைக்கு இணையட்டும். உள்ளங்கள் கர்த்தரோடு இணையட்டும். கலக்கங்கள் நடுவே கர்த்தருடைய உதவி இறங்கி வரட்டும். கலக்கங்கள் நடுவே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். கலக்கங்கள் நடுவே தேவனுடைய ஒத்தாசை இறங்கி வருவதாக. எங்கெல்லாம் கலக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்வீராக. உயர்த்துறீங்க. அம்மா, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. நீங்க அமைதியா இருக்க கூடாது. நல்ல ஜோமனனும், நல்ல ஜோமனனும். குடும்பங்களை கலக்கத்துல விடாதீங்க, குடும்பத்துல கலக்கத்தை விடாதீங்க. கலங்குகிற ஆவியை துரத்துங்க, அந்த காரங்களை துரத்துங்க. உடவலமா ரியாந்தரா. இருதயங்கள் கர்த்தரோடு இணையட்டும். உன் வீட்டை கலங்க விடாத, கலங்க விடாத. இயேசு விடல, தன் இருதயத்தை கலங்க விடல. பிதாவின் பிரசன்னத்தோடு தேவ மகிமையோடு இணைந்து கொண்டா. இயேசுவின் நாமத்தினால கலங்கடிக்கிற அந்த ஆரங்கள் இன்னைக்கு நிர்மூலமாகட்டும். கலங்கடிக்கிற அதிகாரங்கள் நிர்மூலமாகட்டும். ஜெபம் பண்ணுங்கம்மா ஐயா, ஜெபம் பண்ணுங்க. கலங்கடிக்க விடாதீங்க. ரிக்கவலவதரா. சவுல் தன்னை கலங்க விட்டுட்டான். பிசாசு அவனை கலக்கும்படி, அவன் வாழ்க்கையை கலங்க பண்ணும்படி சவுல் இடம் கொடுத்துட்டான். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இடம் கொடுத்துற கூடாது, இடம் கொடுத்துற கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுப்போமானால் அவன் கலங்கடிப்பான். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் இருதயம் உம்மோடு இணைவதாக.
ஷபலஹதரா ஔடமன மரியாந்தரா அதரகத்துடாதரா. எங்கள் இருதயங்கள் கர்த்தரோடு இணைவதாக. Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் அவருடைய மார்போடு சாய்ந்திருந்தார். யோபு இயேசு தேவனோடு சார்ந்திருந்தார். சாத்தானின் சிங்காசனம் இருந்தாலும் அவர்கள் தங்களை கர்த்தரோடு இணைத்து கொண்டார்கள். கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் உம்மோடு இணைந்து நடக்க எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. உம்மோடு இணைந்து நடக்க கிருபை தாங்கப்பா. நான் தனியாக வாழக்கூடாது, நான் பிசாசின் கையில் வாழக்கூடாது. இயேசுவோடு இணைந்து நிற்கணும். இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இயேசுவோடு இணைந்து நிற்கணும், இயேசுவோடு இணைந்து நிற்கணும். எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக. ஆண்டவரே, சாத்தான் ஆமென் இயேசுவின் ஆவியை கலக்கினான். ஆனால் இயேசுவோ பிதாவோடு இணைந்து கொண்டார். இயேசுவோ தேவ மகிமையோடு இணைந்து கொண்டார். கலக்கங்கள் நடுவே தேவ மகிமையோடு இணைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கலக்கங்கள் நடுவே தேவ பிரசன்னத்தோடு இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கலக்கங்கள் நடுவே கிருபைகளை சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. உம்மோடு இணைந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் கிருபை தங்கட்டும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். எந்தெந்த குடும்பங்கள்லாம் கலங்கி கொண்டிருக்கிறதோ இந்த வாரத்தில் கர்த்தருடைய அற்புத கரம் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இயேசு இவர்களோடு கடந்து போங்க. இவங்க எல்லைகளுக்குள்ள இயேசு உலாவுங்க. இவங்க எல்லைகளுக்குள்ள கர்த்தர் உயர்ந்துருங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும், தடையெல்லாம் மாறட்டும். இந்த வாரம் முழு நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும், ஜெபங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். வெளிநாடுகளையும் உள்நாடுகளையும் தங்கி வேலை பார்க்கிற படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, நாத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. நாத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.